திரு டிடிஎஸ், ஒரு நம்பிக்கையோடு அதிமுக வந்தது, மாற்றாந்தோட்டு மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்ற அடிப்படையில் வந்தது. அதுவும் முருகன் மாநாடு, பக்தி மாநாடு அப்படின்னு வந்தது. அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த உத்தரவுக்கு ஏற்ப நடந்துக்குவாங்கன்னு வந்தது. அந்த நம்பிக்கையை சிதைத்திருக்கிறது பாஜக, அப்படிதானே பார்க்கணும்? இல்லை, இப்போ நீங்கள் அந்த 6 தீர்மானத்தில் எடுத்துக்கோங்க. அந்த 6 தீர்மானத்தில் எதுவுமே அரசியல் இல்லை. அதில் ஒரு விஷயத்தை அப்படியா, இந்துக்களுடைய வாக்குகளை ஒற்றுமையாக இருந்து தேர்தலில் காட்டுவோன்றது அரசியல் இல்லையா? வர நான் தான் வந்துட்டேனே, எனக்கு தெரியுமே நீங்கள் எங்கே வருவீங்கன்னு. தைத்தவழி மாத்திரை கொடுத்தா அது வாய்ப்புனுக்கு தானே, வாய்ப்புனுக்கு மாத்திரை கொடுத்தா வயிற்றுவலிக்கு தானே கொடுக்குறோம், தெரியுமே. அடிப்படையில் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அதை சொல்லலை. அப்படி சொல்லுகின்ற பண்பாடோ தவறான கருத்தோ அவங்கக்கிட்ட என்றைக்குமே இருந்ததில்லை. ரெண்டாவது அவங்க பண்ணது என்னென்னா, ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க, பழைய வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோவில் சமூக ரீதியாக அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை தான் சொல்கிறாங்களே ஒழிய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு இருந்ததில்லை, இந்து முன்னணிக்கு இருந்ததில்லை, அதை பற்றி பேசவே இல்லை. நாம் இந்து முன்னணி தமிழ்நாடுன்னும் போது ராமகோபாலன் ஐயாவை ஞாபகம் வச்சுக்கணும். ராமகோபாலன் ஐயா நட்டநடு மண்டையில் வெட்டப்பட்டவர். அந்த கொடூரத்தை தாண்டி அந்த வீரத்துறவி அந்த இந்து முன்னணியை கொண்டு போனார் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியாது. அவருடைய ஃபோட்டோஸில் கூட டர்பன் கட்டியிருக்கிறதுனால அது அவர் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பெரிய கொடுமையை தாங்கிவிட்டு அவர் நடத்தினவர்னு புரிஞ்சுப்போம். இப்போ என்னுடைய கேள்வி, ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. சார், அரசியல்னால் கொஞ்சம் நெளிவு சொல்லி இருக்கும் சார், ஆனால் தீக்காக்கு அப்படி இருக்காது சார், ஆனால் இந்து முன்னணிக்கு அப்படி இருக்காது சார், அப்புறம் ஏன் சார் நீங்கள் போனீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அரசியலில் நெறிவு துடிவு இருக்கும். எனக்கு ஒன்றே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்ல வேணாம், கார்கே குறுக்கிட வந்துடுவார். நான் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டா போகிறோம், அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மறுத்தா போகிறோம். கோயம்புத்தூர் படுகொலைக்கு பிறகு வாஜ்பாய் அரசிடம் திமுக போச்சா, அல்லது கோயம்புத்தூர் படுகொலைக்கு முன்பே அது ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ரத யாத்திரை பிஜேபி நடத்திய பிறகு வாஜ்பாய் ஐயாவோட கூட்டணிக்குள்ள திமுக போச்சா, அல்லது ரத யாத்திரைக்கு அப்புறம் முன்னாடியே போயிடுச்சா? அதை எனக்கு பதில் சொல்லுங்க. மண்டல் கமிஷன் என்று சொல்லி அது நாடு பூராக பற்றி இருந்தது. ராஜீவ்காந்தி 3 வருஷம் பாராளுமன்றத்தில் வைத்து கொண்டிருந்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதை வெளியிட மாட்டேன்னு இந்திரா காந்தி அம்மா சொன்னதும் பிரச்சனையே கிடையாது. மண்டல கமிஷனை கொண்டு வந்ததே மொரார்ஜி தேசாய்ங்கிற உண்மையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மண்டல் கமிஷனுக்கு பிறகு பிஜேபியோடு திமுக அரசியல் கூட்டணிக்கு போச்சா, அல்லது முன்னாடியே போச்சாங்கிறது எனக்கு சொல்லுங்கள். அதாவது நான் இப்போ இந்து முன்னணி நடத்திய அந்த அற்புதமான மாநாடு, அந்த போன உடனே ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமாக அந்த சேர்களை மடித்து கொண்டு சேரை தூக்கிட்டு போயிடுவாங்க. திமுக மீட்டிங்காக இருந்தால் இங்கே எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போனதுங்கிறதை பற்றி நான் வர்றேன். அதுக்கு அடுத்ததுக்கு வர்றேன். அதெல்லாம் ஃபோட்டோ வந்திருக்குங்க. நீங்கள் குறுக்கிட்டு மதுக்கு வேணாம், நாளைக்கு ட்ரோல் போட்டுக்கோங்க, ரவியை மட்டக்கினேன் அப்படின்னு போடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் கேள்விக்கு வந்துடுறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு கூட்டணிக்கு போச்சா அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு விட்டு பண்ணோம்னு சொல்லுவாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இது இருந்ததா? மண்டல் கமிஷனை அமுல்படுத்த மாட்டோம் அல்லது அமுல்படுத்த தடையாக இருக்க மாட்டோங்கிறது காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருந்ததா? அல்லது கோவிலை பற்றி பேசுனீங்க, 370 பற்றி பேசுனீங்க, ரெண்டும் எனக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருந்ததுன்னு தெரியும். அப்போ 98 நடந்த கோவை படுகொலை, மிக 54 பேர் சிதையுண்டு எதுக்கு செத்தானே தெரியாமல் செத்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போனீங்க, அதை நியாயப்படுத்துங்க. ரத யாத்திரைக்கு பிறகு நியாயப்படுத்துங்க, மண்டல் கமிஷனுக்கு பிறகு நியாயப்படுத்துங்க. ஆனால் அரசியல் என்றால் ஒரு நெளிவு சொலிவு இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அதாவது கூட்டணிங்கிறது இப்போ EVKS ஐயா தான் கடுமையாக எதிர்த்தாரு கூடா நட்பும் போது. அந்த EVKS ஐயாவை தானே 2 முறை இடைத்தேர்தலில் நாம் நிற்க வச்சோம். அப்போ அன்னைக்கு நீ அதை பண்ணியே, இன்னைக்கு நீ அதை பண்ணியான்னு அரசியலில் கேட்கக்கூடாது. கூட்டணிங்கிறது எதிரி யாரு, அவனை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பண்ணணும். அந்த வகையில் தான் அதிமுக திமுகவை எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக நீங்க வரலாறுலாம் போறீங்க. நான் கரண்ட் இஷ்யூக்கு வரேன். மாநாடு சக்சஸ் அப்படின்னு பாராட்ட வேண்டிய அல்லது கொண்டாட வேண்டிய நீங்கள் இப்போ பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்னு நிலைமையில இருக்கா அதிமுக? ஐயோ, இந்த மாநாட்டில் எங்க தலைவர்கள் அவதூறு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுது. நான் சொல்லட்டுமா? போலி திராவிடம்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த வீடியோவில் பயன்படுத்தினாங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. போலி திராவிடம்ங்கிறது யாருக்குங்கிறது, போலி நாஸ்திகம்ங்கிறது யாருக்கு பொருந்துங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதிமுக என்னைக்குமே போலி நாஸ்திகம் பேசினதில்லை. சொல்ல போனால் அது நாஸ்திகமே மிக குறைவாக பேசும். தேசியமும் அதிமுக தெளிவாக விரைவாக
பெரிய வீச்சாக பேசுமே ஒழிய அது பிரிவினைவாதத்தை பேசியதாக யாருமே சொல்ல முடியாது. ஆக நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு பொது காரணத்துக்காக, கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்று நடந்த மாதிரி இது ஒரு பொது காரணத்துக்காகத்தான் நடந்திருக்கே ஒழிய வேற எந்த காரணத்துக்காகவும் நடக்கல. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்து முன்னணி மாநாட்டுக்கு அழைத்தார்கள், நான் போனேன். போகாமல் இருந்திருந்தாலும் அங்கே யாரும் கூட்டணி முறிந்ததுன்னு சொல்லியிருக்க போறதில்லை. அங்கே மேடையில் பேசியது கூட அண்ணாமலை ஐயா அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மட்டும்தான். மற்றபடி அங்க நீங்க பார்த்தது எல்லாமே 40-50 வருடமாக இந்து முன்னணியில் RSSல் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா இன்னொரு கருத்து சொல்லிடுறேன், உங்க கேள்விக்கு நான் வரேன். RSS பழக்கம் என்ன தெரியுமா? எதிர்கருத்து உள்ளவர்களை விருந்துக்கு அழைத்து பேச வைக்கும். ராகுல் காந்தி ஐயா RSSல பேசியிருக்காரு. அப்ப பேச வரும்போது RSS ராகுல் காந்தி ஐயாவை அழைக்கும் போதே அவர் யார், என்ன மாதிரியான சித்தாந்தத்திலிருந்து வந்தவர்கள் என்று தெரிந்து தான் RSS ஒவ்வொரு வருடமும் அது ஒரு நாள் வைத்திருக்காங்க, எனக்கு மறந்துருச்சு, அழைப்பார்கள். எதிர்கருத்து உள்ளவர்களை அழைத்து பேச வைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வேற எங்கேயாவது பின்பற்றுறாங்களான்னு பாருங்க. எதிர்கருத்துக்கள் எங்க வேணாலும் இருக்கலாம் காருங்க. ஆனா அது ஒரு பெரிய விஷயம். அது அதிமுக கடந்து போயிடுச்சுனா பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அதிமுக எதிர்க்குதே. கடந்து போக கூடாது. அது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, போலி திராவிடம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுல நாங்க வரல, அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லலாம். அல்லது நீங்க திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க, அதுல சிக்கல் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது நடத்தியவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோ எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த வீடியோ பழைய வீடியோ, ஏற்கனவே சொல்லப்பட்டது, போடப்பட்டிருக்கு. அதே பிஜேபி மாநாடு நடத்தினா அது போட்டிருக்காதுன்னு செந்தில்வேல் ஐயாவே உங்ககிட்ட ஒத்துக்கிறாரு. நான் இப்ப ஒன்று கேட்கிறேன், நான் இல்ல 2-3 முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்கள 7 நிமிஷம் பேசிட்டு பொங்கலூர் மணிகண்டன் பேசும்போது 3 நிமிஷம் குறுக்கிட்டதுனால நான் ஒரு 2 கருத்தை சொல்லிடுறேன். தீகா மாநாடுன்னு நாளைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கதானே நீங்க போனீங்க, அங்கதானே பாவம் பொன்முடி ஐயா போய் அன்னைக்கெல்லாம் பண்ண தப்புக்கு மாட்டிக்காம இந்த ஒரே ஒரு தப்புக்கு அவர் மாட்டிட்டு பாவம் அமைச்சரவையிலேருந்து வெளில வந்தாரு. அதே மாதிரியே உதயநிதி ஐயா சனாதனத்தை ஒழிப்போங்கிற மேட்டர் பேசினாரு. சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி ஐயா பேசிய பிறகும் காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதற்கான காரணம் என்ன? இத்தனைக்கும் தென்னகத்தில் அது கேரளத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கு, கர்நாடகத்தில் ஆளுகிறது, தெலுங்கானால ஆளுகிறது, ஆந்திரால இன்னைக்கு தான் பின்னடைவு, ஆந்திரால கொஞ்ச நாளா பின்னடைவு விட்டுருங்க. அப்ப ஏன் அது இன்னும் கூட்டணியில் இருக்கு? அது பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது. சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்ன பிறகும் காங்கிரஸ் கபாலி அப்படின்னு வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஏன் நிக்குதுன்னு சொன்னா, அரசியலில் சில விஷயங்களை தவிர்த்து விட்டு தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே EVK ஐயாவை 2 முறை நீங்க நிறுத்தினீங்க. தலவாய் சுந்தரம் பற்றி சொன்னீங்க, அது அதிமுக தான் பதில் சொல்லணும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்றேன். கன்னியாகுமரி பொதுவான வழக்கமே RSS விழாக்கள் எங்க நடந்தாலும் யார் வேண்டுமானாலும் போவாங்க. அப்படித்தான் RSS விழாக்கள் நடக்கும். தலவாய் சுந்தரம் அந்த இடத்துல தப்பு பண்ணதா நான் நினைக்கல. வேற ஏதோ உட்கட்சியில ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் நீக்கப்பட்டாருன்னு நான் நம்புறேன். ஓகே கேட்போம் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட. திரு கார்த்திகேயன், திமுக இதை பற்றிய விவகாரங்களை அமைச்சர்கள் உள்ளிட்டவங்கெல்லாம் நேற்று கடுமையாக இதை பற்றி விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு கடும் கண்டனம் அப்படின்னு அதிமுக சொல்லுகிறது. இப்போ திமுக தான் அவதூறு பண்ணிருச்சு, அதிமுக போனது வந்தது, ஆனால் இந்த விவகாரத்தை நாங்கள் மாநாட்டில் பங்கெடுத்ததுக்காகவே திமுக எங்களை அவதூறு பண்ணியிருக்கு அப்படின்னு திரு RB உதயகுமார் சொல்றார். கேக்குதுங்களா? எஸ் திரு கார்த்திகேயன். இல்லை, இது ஒரு ஆஃப்டர் தாட்டாக ஒரு புவர் டிஃபென்ஸ்னு கூட சொல்லலாம். என்னன்னா, திமுக சொன்னது காரணம் அவர்கள் திமுகவாகட்டும் இல்லை இந்த அதிமுக தலைவர்களுடைய அந்த மாநாட்டு பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா, அவர்கள் பங்கு பெற்றதை விமர்சிக்கக்கூடியவர்கள், திராவிடத்தை போற்றக்கூடிய தலைவர்கள், திராவிட முன்னோடிகளை உங்கள் முன்னிலையில் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய காணொலிகள் காட்சிப்படுத்தப்படுது. அதை போய் பங்கேற்று இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்கள் இது சொன்னதுனாலதான் திராவிடத்துக்கு பெரிய இதாகி போச்சு அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இதை விட ஒரு புவர் டிஃபென்ஸ் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் அதற்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த கருத்தையாவது திரு RB உதயகுமார் தவிர்த்திருக்கலாம். நீங்கள் அடிப்படையில் கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு RSS கொள்கையை பறைசாற்றக்கூடிய ஒரு மாநாட்டாக கோவையில் நடக்குது. அதே போல மதுரை மாநாட்டிலையும் முழுக்க நடந்தது ஒரு அரசியல் சார்ந்த பிரகடனம் தான். அதே முக்கியமாக திராவிட கொள்கைக்கு எதிரான ஒரு முழக்கமே வைக்கப்படுது.
அதுல பங்கு பெற்றுட்டு நீங்க பேசுறதுனாலதான் வந்து திராவிடத்துக்கு பெரிய இழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அங்க யாரெல்லாம் வந்து உங்களுடைய திராவிடத்தினுடைய முன்னோடிகளோ இல்ல நீங்கள் கட்சியில் அன்னை தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கீங்க இல்லையா, அந்த கட்சியினுடைய முன்னோடிகளோ அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து வந்து ஒரு அறைகோவல் எடுத்தவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்ய முடியாமல் நீங்கள் ஒரு கண்டனம் பதிவு பண்றோம் அதை தவிர்த்திருக்கலாம், இல்ல கண்டனம் பதிவு பண்றோம்னு சொல்லி நிறுத்திக்கொண்டு இதை பேசுவதனால் வந்து திராவிடத்திற்கு எதிராக வந்து பெரிய இழுக்கை ஏற்படுத்தி விட்டது இன்னொரு திராவிட கட்சி இல்ல தங்களுடைய அவர்களுக்கு எதிரான கட்சியான திமுக அப்படின்னு பேசுறதுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு நகைமுறை. அவர்கள் குறைந்தபட்சம் இதை தவிர்க்கவாதி செய்திருக்கலாம்.